நான் திருநெல்வேலி புதிய பேருந்து நிலைய வியாபாரி சங்க பொருளாளராக இருக்கேன். இந்த ஜிஎஸ்டி வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. என்னன்னா எங்களுக்கு வியாபாரி உள்ளாட்சி கடைகளுக்கு பூரா 18% ஜிஎஸ்டி நாங்கள் கட்ட வேண்டியிருக்கு. இதனால நாங்கள் வியாபாரிகள் பூரா ரொம்ப பாதிக்கப்படுறோம். இந்த ஜிஎஸ்டியால் இப்போ எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை வியாபாரிகளுக்கு. அதனால கனிவு கொண்டு மோடி அவர்கள் இந்த வியாபாரிகளுக்கு சிறு குறு வியாபாரிகளுக்கு ஒரு கருணை காட்டணும்னு சொல்றேன். எங்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் பப்ளிக்காண்டி டெய்லி நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு செய்யணும். அதாவது வியாபாரிகளுக்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. இதனால நாங்கள் என்ன செய்வோம், அதை பொதுமக்கள்கிட்ட தான் அந்த 18% நாங்கள் வாங்க முடியும். அதாவது நாங்கள் விற்கிற பொருளுக்கு 18% போடல, நாங்கள் வச்சு கடையை நடத்தக்கூடிய வாடகைக்கு 18% எங்களுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த 18% நாங்கள் மக்கள்கிட்ட தான் நாங்கள் வசூலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அதனால வியாபாரிகளுக்கு இந்த 18% உள்ளாட்சி கடைகளுக்கு 18% ஜிஎஸ்டியை விலக்கு அளிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஒரு சில இதுக்கு அதாவது எளிய மக்கள் யூஸ் பண்ற பொருளுக்கு குறைச்சா எல்லா மக்களும் பயன்பெறுவாங்க. இது காருக்கு குறைச்சி மற்ற பணக்காரங்க யூஸ் பண்றதுக்கு ஜிஎஸ்டி குறைச்சி பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் பயனடைய மாட்டாங்க. எளிய மக்கள் யூஸ் பண்ற ஜாமான் குறைச்சா தான் எல்லா மக்களும் பயன் வருவாங்க. இது ஒரு சில இதுக்கு நீங்க குறைச்சிக்கிட்ட பிரச்சனை கிடையாது. இப்போ சிகரெட்டு மதுபானம் அதுக்கெல்லாம் நீங்க ஜிஎஸ்டி வேணாலும் போடுங்க, தப்பு இல்லை. அதெல்லாம் அவங்க யூஸ் பண்றதுங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க அதை பத்தி கொலைப்படப்படுறது இல்லை. ஆனால் எளிய மக்கள் யூஸ் பண்ற ஜாமானுக்கும் 75 குறைச்சா எல்லா மக்களும் பயன் வருவாங்க. இது என்னோட கருத்து. இன்சூரன்ஸ் ஆமா, இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் குறைச்சா எங்களை மாதிரி ஓட்டுநர்கள் பயன்பெறுவாங்க. இன்சூரன்ஸ் குறைச்ச மாதிரி தெரியல, குறைச்சா கவர்மெண்ட் குறைச்சா நல்லது. கடந்த ஒரு 5 வருஷமாக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்கது தான். ஆனால் லைஃப் இன்சூரன்ஸுக்கு குறைச்சிருக்காங்க. எங்கள் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு இன்னும் வாகனத்துக்கு உண்டான இன்சூரன்ஸும் குறைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது போக இந்த பெட்ரோல் டீசலுமே இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். மேலும் ஒரு சில மோட்டார் வாகனங்கள் இதெல்லாம் வரி குறைச்சிருக்காங்க சின்ன கார்களுக்கு. மேலும் இந்த புகைப்பிடித்தல், இந்த பான் பசலா இதெல்லாம் வரி கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி மது சம்பந்தப்பட்டது வரிகள் கூட்டினா நல்லது, இன்னும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். மேலும் அதே மாதிரி 2 வீலர்களுக்கு ஜிஎஸ்டி குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். இது டாக்ஸ் குறைச்ச வரைக்கும் சிறிய மக்களுக்கு ஓரளவு, நடுத்தர மக்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் பெருசாக வரவேற்கத்தக்கதுண்ணா. எல்லாருமே அதை பெருசாக ஒரு இடத்துக்கு போனாலே ஜிஎஸ்டினாலே ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் இன்னும் அமலுக்கு வரலைனாலும் இவ்வளோ பூமாக இருக்கு அப்படின்ற போது அது பெருசாக வரவேற்கணும். அதுவும் சின்ன சின்ன தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அந்த பெரிய விஷயம் தானே. பாலில் இருந்து ரொட்டி, அந்த பொருள், இன்சூரன்ஸ், காப்பீடு திட்டம், அந்த இதுக்குமே கம்மி பண்ணியிருக்கான்ற போது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் 18 to 5% கம்மி பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி. இதுவுமே இன்னும் ஃபர்தராக இன்னுமே டெவலப் ஆச்சுன்னா நல்ல பெரிய விஷயமா வரும். அன்றாட பொருட்களில் உங்களுக்கு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலுமே பிரெட்ல இருந்து எல்லாமே அதை பாய்க்கிறாங்க. அதுக்கே உங்களுக்கு 80 to 50% ஜிஎஸ்டி போட்டதுனால வாங்குறதுக்கான இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதை கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் செப்டம்பர் 22 அந்த மாதிரி டேட்டில் இது பண்ண போகும்போது அது மகிழ்ச்சி தக்கதை தான். ஸோ இல்லை பார்க்கலாம் எப்படின்ட்டு. முதல்லாம் ஒரு சின்ன பொருள் வாங்குறதுனாலுமே ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லா வகையான காருக்குமே அது கம்மி பண்ணியிருக்கும்போது நல்ல விஷயம் தானே. உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்க போனாலுமே ஜஸ்ட் ஒரு 200 வாங்க போனால் ஜிஎஸ்டி அதுக்கு 200க்கு மேலே வந்துடும். ஸோ அது பெரிய இதாக இருந்துச்சு. இப்போ அது கம்மி பண்ணியிருக்காங்க. லெட்ஸி பார்க்கலாம்ண்ணா எவ்வளோ தூரம் அது இன்னும் இதாகுதுன்றதை பார்ப்போம்.